சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய பத்மாவதி நரபலி என்னும் பகதத்தன் பட்டாபிஷேக நாடகம் பெரியோர்கள் நிச்சயிக்கப்பட்டு சேலம் மாவட்டம் காடியாம்பட்டி வட்டம் கொங்குப்பட்டி பஞ்சாயத்து நல்லூரைச் சேர்ந்த மாதேஷ் பிஏ அவர்களும் இன்னும் சுமிதாங்கி ரெட்டியார் வாத்தியார் அவர்களும் இன்னும் நல்லம்பள்ளி அருள்மணி வாத்தியார் அவர்களும் இன்னும் மோட்டுப்பட்டி ஐந்திர வாத்தியார் அவர்கள் இணைந்து வழங்கக்கூடிய மாதேஷ் நாடக சபா பத்மாவதி நரபலி என்னும் பகதத்தன் பட்டாபிஷேக நாடகம் வெகு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அனைவர்களுக்கு குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள்.
என் மனைவி உல்லாசம் போய் கடலை பார்க்க முடியல. கொண்டு வந்து பன்னீராவும் பாதத்தை கழுவி கட்டிய பட்டு நீர் அவரை துடைத்து சுத்தம் செய்து உனக்கு வந்தனம் செய்திருக்கிறேன். திருவடி பாதத்தை வருகிற மங்கையே, உன்னை போன்ற பெண்களெல்லாம் பெருமையாக வாழ வேண்டும் என்றால் மஞ்சள் குங்குமத்தோடு பூவோடு பொத்தோடு மங்கையிலோ வந்திருப்பாய். ஜெயமுண்டு இவளை மங்களம் உண்டாகட்டும். மகள் உண்டாகும். ஆமா அண்ணா, அந்த இடத்திலே நான் இருந்தேன். என்னை அன்போடு வளர்த்திருக்கிறாயே. பாத்துருக்கா எப்படி? அந்த இடத்திலே நான் இருந்தேன். ஆமா நம்ம சுந்தரத்தாய் இருக்கிறாளே, அவளை விட்டு இந்த பத்மாவதி அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கிறார்கள். ஆமா வரவழைத்து சீர்ந்தாள் என்ன? சொல்லுங்களா அவங்கள்ட்ட? கூப்பிட்டு தெரியாது அவளுக்கு? எதுக்கு கூப்பிட்டுக்கிறாங்களா கேட்கணும்ல? உன்னை எதை கிடைத்து தெரியுமா? என்ன காரணம்? அடியே சிவபெருமான் மனைவியாகப்பட்ட பார்வதி தேவி இருக்கிறதல்லவா, அந்த உமாமேஸ்வரியை பார்த்து நான் வரவாக போக வேண்டும். என் தாய் கொடுத்தால் எனக்கு சாபம். ஏன் உன் தாய் சாபம் கொடுப்பாங்க? நல்லா இருக்காங்க. அவங்க ஏன் உனக்கு சாபம் கொடுப்பாங்க? பைத்தியக்காரி. அரண்மனையில் இருக்கின்ற உனக்கு தெரியும். அரசாட்சி செய்தார். ஆனால் யாராவது ஒருவர் இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு நல்லா இருக்கும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு வருகின்ற பொழுது என் தந்தையாருக்கு நான் முடிவு கேட்டு விட்டேன். என் கரத்தால் இருக்கின்ற கத்தியால என் தந்தையார் சிரத்தை அறுத்து அதனால தந்தையாரை கொண்டு விட்டான சண்டாள படுபாவி இதற்குத்தான் உன்னை பெற்றாரா என்று சொல்லி என் தாயார் அழுது புலம்பினார். தாயே தந்தையார் போன பிறகு தந்தையார் கட்டிய தாலி திருமாங்கல்யம் கழுத்து எதற்குன்னு சொல்லி என் அம்மா கழுத்தில் இருந்த தாலி அழித்து விட்டேன். அழித்த பிறகு பாவி சண்டாளா, பெற்ற தாய் தந்தை என்று தெரியாமல் இப்படி அழித்துக் கொள்கிறாயே, உனக்கு ஒரு மகன் பிறப்பான். நீ திருமணம் செய்திருக்கல, உனக்கு ஒரு மனைவி இருக்கா. இன்னைக்கு நாளே என்னைக்காவது அவன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும்.
எப்படி எங்க மகன் கையால நாங்கள் அழிகிறோமோ அது போல உன்னுடைய மகன் கையால் உனக்கு அழிவு வரணும்னு சொல்லா என் தாய். சொல்லிய பிறகு உயிர் விட்டு விட்டாள். அப்படி என் தாயார் கொடுத்த சாவடிக்கு அழுகாமல் இருக்க வேண்டும் என்றால் உயிர் வாழ வேண்டும். நான் உயிர் வாழ்ந்தால்தான் நாட்டு மக்களை காக்க முடியும். அதற்காக ஒரு பெண் கொடுத்த சாபம் பெண்ணால் தான் விமர்சனமாகுமா? அதற்காக பார்வதி தேவி பார்த்து நான் இந்த சாபத்தை விமர்சனமாக்கி வருகிறேன். வெள்ளிக்கு போய்வான்னு சொல். தாயும் தந்தையும் மறைந்து விட்டார் என்று மகன் குறித்து சொல்கிறாயே. தாய் தந்தையாரை மறைத்து விட்ட பாவியே. தானம்
பெருமை எனக்கு கிடையாது. எனக்கு தேவை லட்சம். அதுக்கு எத்தனை பேர்த்து நான் கொள்ளுவேன். கொண்டா இல்லையா? என்ன பத்தி உனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். என் கண்ணில் கலக்கம் எங்க அப்பா அம்மா செத்து போய் நானே அழுவேன். ஒரு பொது மனுஷன் நாயம் கேட்க அப்படின்னா இப்ப கேடு. ஏன்னா அவன் மறக்கும் தான் கேட்காது. இப்ப எல்லாத்துக்கும் வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் அவங்களே கொண்டு விட்டு நீ எல்லாம் பொம்பளை அடிச்சு அப்படி வீட்டுக்கு பெரியவங்க எனக்கு அப்பமா இவனுக்கு அப்பமாவா? உனக்கு அப்பமா அதுக்கு அப்பமா மாமியார் அம்மாவுக்கு சம்பளம் நான் தானே ஃபர்ஸ்ட். நான் எடுத்து நீ கேட்கணும். எனக்கு நீ புத்தி சொல்லாமா? நான் உனக்கு போட்டாட்டி நீ எனக்கு பேசலாம். யாராவது கூட்டப்பட்டு அது எப்படி ஆகுது? போகத்தான் போறேன். அண்ணான்னு சொன்னாலும் போகத்தான் போறேன். தாயும் தந்தையும் கொண்டுட்ட பிறகு சிவபெருமானை பார்க்க போறேன்னு சொல்லுங்க. சிவபெருமானை என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மாவுக்கு பிறகு மாமியார் மாமியார் தான் தாய் தந்தை நினைச்சேன். கொண்டு வந்த தெய்வமே இல்லையம்மா. அவங்க பண்ணுறீங்க அப்பா அம்மா செத்தாரு, குப்பம்மா செத்தாரு. எனக்கு தேவை லட்சணம். நான் போகணும். போவான்னு சொல்லுடி. உன் வயிற்றுல பிறந்தக்கும் கொலைத்தாருக்கா எனக்கு அழிவுன்னு சொல்லி அம்மா சாபம் கொடுத்துருக்காங்க. அந்த சாபம் குழந்தை பிறந்த போய்விடும். பார்க்கலாம் அது எப்படிதான் கொள்ளுதான் பார்க்கலாம். அதனால நான் உயிரோடு இருக்கணும்னா உனக்கு வாழ்க்கை. ஆமா செத்து போய் உனக்கு வாழ்க்கை இல்லை. செத்து போய் ஆமா. அதனால சிவபெருமான் பார்க்கறதுக்கு இல்லடி சிவபெருமான் மனைவியா பண்ண உமாவை இருக்கு. ஐயா வேண்டாமையா
இருக்கா என் பொண்டாட்டி அடிக்கும் போது கொல்லுவேன். அதனால அந்த சக்தி உன்னை கண்டா உனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தா நான் தான் என்ன செய்யறது? சக்தி ஒரு தண்டனை செய்ய மாட்டா. நான் இந்த உருவத்திலே போறேன். என் கோபத்தை அடக்கி ஒரு ஏழை பரதேசி கூட உருவத்து மாதிரி போறேன். அங்க போய் வரத்தை கேட்டா குடிப்பாள் மகேஸ்வரி. அதை வாங்கி வந்த பிறகு உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். ஆமா கலாகாலி. நான் இருக்கும் வரைக்கும் உனக்கு வாழ்க்கை. யாரை கேளு. நான் போகிறேன். கவலைப்படாத. போய் தந்து நீமா போறா ஐயா போய்டா ஐயா கண்ணதாரே அதாவது 3 மாதமா இருக்கிற மந்திரி வராங்க. எங்க அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்க இல்லப்ப நான் பண்ணி நானும் வெளியே வருத்து 2 மாசம் பல வருஷம் அது விட்டு என் மனைவி நீந்த பாத்துக்கணும். நீங்க சொல்லிருக்க அந்த மைசூர் சாமுண்டி மாரியம்மன் அங்கத்தில் பூந்து வாயால சொல்ல வைக்கிறது. சொல்லுங்க. நான் போய் வருவரை ஒரு 5 மாசம் கழிச்சு கூட வாங்க. என் மனைவிக்கு காவல் நீதான். ஓட்டு விடுறேன். எத்தனை மாசம் இருக்குது? 3 மாசம் இருக்குது. அதுக்குள்ள உங்களுக்கு தாயும் கண்ணு கடிச்சதமா வாயற்படிக்கு வெளியே நிற்கிற நாய் தண்ணி கண்ணு கை ஓட்டுறீங்க. நாய் அடி பேசிக்கலாம். போகுது அந்த பற்றி சென்றார். அதனால சரி இப்ப நேரம் எங்க போக வேண்டும்? எங்க போறோம்? ஏத்தாண்டா நாடினோம். கலிகமலை வாழ்ந்தவர்களை மன்னனாகப்பட்ட பரிசுர மன்னன் தன் மாலையிட்ட மனிதேகிய பத்மாவதியை அழைத்து தன் வெள்ளையிற்கு சென்று வருகிறேன். தன் பலமாக்க வேண்டும். ஒரு பெண்ணின் சாபம் பெண்ணால் தான் தன் தாயார் மடியும் போது ஒரு சாபத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சாபம் விமேசத்துக்காக வெள்ளிகிரி போயிட்டு பரிசுர மன்னன் வெள்ளிகிரி போகின்ற போது வெள்ளிகிரி வாழ்ந்து வரக்கூடிய அம்மன் ஸ்ரீ ஓம் சக்தி பராசக்தி அம்மன் உலக
சபைக்கு வருவதற்காக அவரால் சொன்னார்.
அது யோசனை காட்டுறதா பாவம். எங்க மக்களை காட்டுறேன். நான் தான் இவருக்கு இப்ப புதுசா வந்துக்கிறேன். சேட்டை பேசுறதுக்கு ஒரு அம்பும் பம்பும் இல்ல. ஒரு ஆம்பளை வேணுமே. அப்படியா? ஆமா. அம்மா அந்த செட்ல ஏழு நிமிஷம் கூறு மூஞ்சிக்காரெல்லாம் நிறைய இருக்காங்க. கூறு மூஞ்சிக்காரங்க இருக்கிற அப்படியே அந்த ஆளுகிட்ட போய் பேசு. இங்க உள்ள ஏழு நிமிஷத்துக்கு ஆளும். ஒரு மூஞ்சிக்காரன். அப்படியா? என்னை பத்தி பெரிய உங்களுக்கு ஆப்பு. ஆமா. புரியாம. ஏய், கண்டா பேசுவாங்களா? நல்லா அருமையா பேசுவாரு. அப்படியா? தூரம் மட்டும் நின்று பேசுங்க. ஏன்? நாளைக்கு நாய் கூட கடிச்சு வச்சிருவாரு. போய் செட் பண்ணி. ஐயோ. ஒரு மணிக்கு தான் நாயாக்க நான் பழகிட்டேன். அப்படியா? அப்படின்னா இங்க இருந்து கூப்பிட்டு போகலாமா? பாருங்க பேசுவாரு. ஹலோ. ஹலோ. பாஜு, படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்களா கேக்குற? உங்களோட இந்த பிள்ளைக்கு மேனேஜ் தெரியாதா? ஐயோ, நிறைய படிச்சிருக்கு. சிசி பத்தி ஐயா, நீங்க படிச்சவரா? படிச்சவரும் இல்ல குடிச்சவரும் இல்ல இல்லைங்க. கை பிடிச்சவர். நீங்க படிச்சவங்களான்னு கேக்குறேன். படிச்சவர் கேக்குறேன். ஆ. நாங்க ரெண்டு பேர் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வேற வெளிநாட்டுல போய் படிச்சு வைக்கிறோம். காடு கட்டிட்டு வரல. இல்ல பொண்ணக்காரங்க வெளிநாட்டுல படிச்சிருக்காங்க. நீங்க என்ன நானே தான் தமிழ்நாட்டு விட்டு வெளிநாட்டு போய் படிச்சிருக்கீங்க. சரி. அப்படியே தான் நீங்க தண்ணியிலே மிதக்கிருப்பீங்க. ஆமா, தண்ணியில மிதக்கிட்டு தான். ஐயோ, அது இல்ல. கடல் கடந்து போகும்போது கப்பல்ல போவீங்கல்ல, ஆமா. அப்ப கடல்ல மிதந்துட்டு தான் போயிருப்பீங்க. எஸ். அப்படி கடல் கடந்து வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு சொன்னீங்கல்ல, எந்த நாட்டுல படிச்சீங்க? நான் படிச்சது துபாய். துபாய் வெளிநாட்டுல ஓ, அந்த குருவி சல்லு. சமுத்திர சல்லு. இல்ல பீபால போகும் அந்த சந்தை. அதெல்லாம் பக்கத்துல குருக்கு சேர்ந்தா. கமான். நல்ல மெயின் காலேஜ்ல படிச்சிருக்கீங்க. ஆமா. நீங்க ரொம்ப தான் படிச்சிருக்கீங்க. என் படிப்பு என்னன்னு கேக்குறீங்க? என்ன படிப்பு? ஞாபகம் இல்ல. கர்ம இவ்வளவு வந்து இல்ல, ரெண்டு நாய் என்னடா? முழு பீக்குமா. என்ன எம்பிஎல் என்ன? எம்பிஎல். ஓ, நீங்க எம்பிஎல். ஆமா. இந்த கொள்ளக்காரன் ஏதாவது படிச்சானே இல்லையா? அவன் பிஎல். கர்மதா. நாலாம் போறேன். இல்லம்மா, பிஎல். ஓஹோ, நீங்க எம்பிஎல். ஏனா சரி. எம்பிஎல் படிக்கிற மூஞ்சானது. ஏய் கொள்ளல. அப்போ கொள்ளக்கார மூஞ்சல போட்டா பண்ணிக்கிற. அதெல்லாம் படிக்கிற மூஞ்ச இல்லையா? அந்த மூஞ்சி படிக்கும் போது அந்த மூஞ்சி படிக்காது. ஓகே, அப்பா இந்த மூஞ்சல படிக்காது. மூஞ்சல படிக்காது சொன்னா சரி கேட்டு வாங்க. சரி, இருக்கட்டும். இருக்கட்டும். நாமே வாய் பேசி கொண்டிருந்தா இன்னும் நேரம் ஆயிடும். நாளைக்கு நாளை வேற புகழும் திறந்த அழகான தாய் அப்படி தாய் திண்டாட்டு பேர் என்ன? கருங்கல்லூர் மாநகரை சேர்ந்த இங்கு அன்றாவங்க தந்தைமார்களும் இதராய் கூடி இருக்கின்ற தாய்களும் அன்பு சகோதர சகோதரிகள் அதிகமாக வந்திருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன் எதற்காக என்றா, அதாவது ஆடி தீபாவளி முன்னிட்டு ஒருமுறை தவறாமல் பல்லாயிரக்கணக்கான செலவுகள் செய்து அம்மன் ஸ்ரீலா ஸ்ரீ மைசூர் சாமுண்டி மாரியம்மன். சாமுண்டி மாரியம்மன் அதற்காக பொங்கல் பூஜையிட்டு நேர்த்திகள் முடித்தார். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்ணு துணி பெருந்த வகை கந்திஷ்டு மாமன் புத்திரர்கள் தூரம் நிறுத்தி செல்வ சிறப்போடு இந்த உணவு உடுக்க உடைய இறுதி இருப்பிடம் குறிப்பிடாமல் அவையெல்லாம் வாழ்வு பெற்று ஊர் கவுண்டர் பட்டக்காரர் தருந்த ஊர் புத்தகத்தில் வெளிநடப்பு பண்றாங்க. ஊர் பொதுமக்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்பதாக மைசூர் சாமுண்டி மாரியம்மனுக்காக பல ஆயிரக்கணக்கில் செலவுகள் செய்தார்கள். பொங்கல் பூஜைக்கு நேர்த்திகள் முடித்திருக்காங்க. இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் குடும்பங்கள் இன்று போல இந்த மார்போடு தெரிந்த அறிமுகம் பெருன்றி செல்வ சிறுபோட எல்லாம் வல்ல தாய் சாமுண்டி மாரியம்மன் நமஸ்காரம். மதிப்பிற்குரியவர்கள் பெரியவர்கள் வந்திருக்காங்க. அவர்களுடைய குழந்தைகளும் கோயிலா வாழ்வு குறைவில்லாத செல்வங்களும் இந்த ஊர் பொதுமக்கள் இன்று போல எங்களுடைய சிறுத்த முகத்தோடு கோயிலா வாழ்வு பெற்று சிறுபோர்கள் அம்மனை வேண்டுகின்றோம். அம்மா இருந்தாலும் இந்த கட்டுண்ட மாபெரும் சபை முன்பதாக இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? சிவபுராணத்தின் ஒரு பகுதி, அதாவது சக்தி லீலா என்பாங்க. அதாவது பகதத்தன் பட்டாபிஷேகம் இல்லையே, பத்மாவதி நரபலி. பத்மாவதி நரபலி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அறிந்தவரை ஆடுகிறோம், ஆடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாடகத்தின் ஆட்சியா என் பெயர் என்ன, என் விருத்தாச்சம் என்ன? ஒருவர் கூப்பிடுறாங்க. நம்முடைய கலைக்குழுவை பாராட்டி கன்றைதாமல் கொடுத்து இங்கு வரவழைத்த மதிப்பிற்குரியவர்கள் முன்னிலையில நம்முடைய கலைக்குழுவை சேர்ந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மதிமா மற்றும் செட்டியார் அவர்கள், நல்லமல்லி அருள்மணி வைத்தியர் அவர்கள், ஓட்டு கைத்தறி அவர்கள், மாதிரி நாடக சபா
நல்லூர் நம்முடைய கிளைகளை வளர்த்து வந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ள இந்த ஊர் பொதுமக்கள் என்று வரும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பார்கள். உண்மையாய் வாழ்ந்து சிறப்போடு வாழ்ந்து சிறப்பாக வாழ இறைவனை வேண்டுகிறோம். இந்த 10வது நடைமுறையில அன்பளிப்பு தந்த அனைவருடைய குடும்பங்களும் எப்பொழுதும் கொடுத்து மனதோடு கொடுத்திருக்காங்க. ஆமா, அவர்கள் சிரித்த முகத்தோடு குடும்பத்தோடு கூடி வாழ்ந்து சிறப்போடு வாழ அம்மனை வேண்டுகின்றோம். என் பெயர் உமா பார்வதி சக்தி என்பார்கள். சாமியா? ஆமாம். நான் சாமி சக்தி உமா பார்வதி சொல்றியம்மா. அப்படி உலகத்தில் நீங்க கடவுளாயிக்கணும். சரி. இந்த கடவுளையும் பெற்ற தாய்த்ததை இருக்கிறாங்களே ஐயா. அம்மா நீங்க எப்படி பிரதிநிதி? அதாவது இந்த கடவுளாய் உமா பார்வதி சக்தி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை பெற்ற தெய்வங்கள் யார்? நான் ஒரு தாய் தந்தை வீட்டில் பிறந்தவள் அல்ல. என்ன உபாசாரது? ஒரு தாய் தந்தை அங்கத்தில் வழியாக பிறக்கலையா? ஆமா. அப்படின்னு நீங்க நான் எப்படி பிறந்தேன், எவ்வாறு உருவாக்கப்பட்டேன், முதலாக நான் தோன்றிய விதம் என்ன? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக கண் தோன்றி முன் தோன்றா காலத்து வாடுவோடு முன் தோன்றி மூத்துக்குடி தமிழ் என்பார்கள். கண் தோன்றி மண் தோன்றா காலத்து வாடுவோடு முன் தோன்றி மூத்துக்குடி தமிழ் என்பார்கள். அந்த தமிழ் வார்த்தை எங்கிருந்து உச்சரித்து பிறந்தது. சரி, அதனால் எப்படி நான் பிறந்தேன்? என்னம்மா அம்மா
நான் சொல்லிய வார்த்தைகள் செவியில் வெளியாக கேட்கவில்லை. நான் அப்பயே திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சுக்கிறாரு? செல்வத்துள் செல்வம் செடி செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அவங்க கிடக்குற வேலை போடலாம். அப்படியா? சரி, இந்த உமா பார்வதி சக்தி நீ எப்படி பிறந்த? என்னைக்குமே 1330 குரல் எழுதினாரு. ஆனா எதையுமே தலை செல்வத்தை கொண்டு மேல வைக்கல. தடா செல்வங்கள் பணம் துட்டு காசு 7 வேலைக்கு போயிருந்தா கூட கூலி கிடைச்சிருக்கோம். இதையெல்லாம் பெருசா யாருமே நம்பல. அவர் சொல்லவே இல்லை. தான் சொல்கின்ற வார்த்தையை தன் செவி என்பது காது. அது நல்லா உற்று கவனிச்சு கேட்கணும். கெட்ட கதையாயினும் அது முற்றம் வரை, அதாவது முடியும் வரை கேட்கணும். அதுக்குதான் சரி இந்த கேட்கின்ற செவி ஞானத்தை முதல்ல தலையின்னு வச்சிருக்காரு. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் விட்டுறேன். இவன் எங்கேயோ பேசுறானே. சரி நீ சொல்ல. அம்மா, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக ஒரு நீர் தடாகம் தான் முதல்ல. நீர்? ஆமா, தண்ணீர். ஆமா. சரி, அந்த தண்ணீர் ஆகப்பட்டது ஒண்ணு மட்டும்தான் உலகத்தில் முதலாக இருக்கு. இந்த வேலையில தென்புறமாக இருந்து வடபுறமாக நோக்கி செல்கின்ற ஓர் அலையும், வடபுறமாக இருந்து தென்புறமாக வருகின்ற ஓர் அலையும், அதுக்கு வடபுறம் இருந்து தென்புறமாக நோக்கி செல்கின்ற அலைக்கு பேரு ஆண் அலை என்பார்கள். அதே தென்புறமாக இருந்து வடபுறமாக போகின்ற அலைக்கு பெண் அலை என்பார்கள். இந்த இரண்டு அலைகளும் நடுக்கடலில இரண்டும் ஒன்றாய் கூடும் நேரத்தில் ஓம் என்ற ஓம் சத்தம். ஓம் என்று ஒரு சத்தம். இந்த உலகத்துல எத்தனையோ மொழி இருக்கலாம். அத்தனை மொழி இந்த தமிழ் மொழியிலிருந்து போறதா பிரிஞ்சதுதான். அடிச்சு சொல்றத எங்க வேணாலும் பேசலாம். தமிழ் மொழியாகிய ஓம் என்ற சப்தம் தான் முதலிலே உலகிலே தோன்றிய சொல். அது தமிழாகப்பட்டது. அப்படி அந்த ஓம் என்ற தடாகத்துல அந்த ஓங்கார சப்தத்தில் வானுக்கும் மண்ணுக்கும் ஒரே உருவமாய் அங்கார கோபத்தோடு முக்கண்ணோடு நான் பிறந்தேன். ஓம் என்ற சத்தத்தினா? ஆமா. சரி, இரண்டு அலைகளும் ஒன்றாய் கூடும் நேரத்தில் ஓம் என்ற ஓர் சத்தம். அந்த ஓம் என்ற சத்தத்தின் வழியாக ஓங்கார ரூபியாகிய சக்தி. அப்படி இந்த உலகத்துல ஒரே ஒரு பெண்ணாக பிறந்த எந்த உயிரிலும் சக்தி இல்லைன்னா ஒண்ணு வேலையாகாது. அதனால இந்த சக்தியா நான் பிறந்தேன். ஓம் என்ற பிறத்தில் சக்தியாக பிறந்தனா கெட்ட திக்குகளை பார்த்து இந்த உலக பிரபஞ்சத்துல யாருமே கிடையாது. அதனால பார்த்து இந்த உலக பிரபஞ்சத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக தனக்கென்று ஒரு துணைவன் தேவை என்று வேண்டுகோள் செய்து செய்ய நேரத்துல யார் தேவி என்கிறாரோ மனம் முடிக்க வேண்டும். அதனால முதலாக ஒருவர் உத்தரவு செய்து உலக பிரபஞ்சத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து நீ என்ன செய்தீர்கள்? என்னுடைய பிறந்த பார்த்த உடனே அது மறைந்து பயந்து ஓடிவிட்டது. இரண்டாவதாக ஒரு குலம் செய்து அதுவும் என்னை கண்டு பயந்து விட்டது. மூன்றாவதாக ஒன்று பிறந்தன, அதுவும் என்னை பயந்து கண்டு ஓட எப்படியாவது நமக்கு அடைய வேண்டும் என்று பார்த்தோம். இந்த உலக பிரபஞ்சத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஒன்று கூட நமக்கு எதிராக வரவில்லையே. இதோடு அழிக்க வேண்டும் என்று என் சக்தியால் அழிக்க ஆரம்பித்தேன். அப்ப ஒரே ஒரு சத்தம், தங்கா பொருள் என்ற சத்தம் வந்தது. சரி, அப்ப தங்கான விட்டு போடலாமா? நமக்கு என்று இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். அப்படி அங்க இங்க போய் பார்த்தேன். எந்த திசையில் என் கண்கள் போகிறதோ அத்தனை திசையும் அவள் இல்லை. சரி, என்னடா அது அநியாயமா வந்து இத்தனை திசையும் பாக்குறேன், ஆனா சத்தம் மட்டும் வருது அப்படின்னா பாரு. ஒரு மனிதனுடைய உடம்புல எல்லா பாகங்களையும் தான் கண்ணால பார்க்கலாம், ஆனா முதுகு மட்டும் பின்னாடி பார்க்க முடியாது. அதுக்கு பின்பதாக இந்த உலக பெரும்பாலும் அண்ணனாக பட்ட வாய்கள் அண்ணாவே, அதான் தங்கா என்று கொள்வார். அண்ணா என்று எனக்கு துணைவன் தேவை இருக்கு. சரி, ஒரு முக்கங்கள் இருக்கிறது. உன்னுடைய கோப கடையில யாரும் முன்னாடி நிற்க முடியல, நானே நிற்க முடியல. அதனால உனக்கு துணைவன் தேவை என்றால் என் வைத்துள்ளாகிய சிவபெருமான் படைப்படி அவரை மனமுடித்துக் கொள்வார். இருந்தாலும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு கேட்டேன். என்ன ஆகட்டும், என்ன சொல்றேன்னு கேட்டேன். ஒரு ஆடவரை ஒரு ஆம்பளையும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைத்தா அவனுக்கு குடும்பம் என்று வந்துடும். அந்த குடும்பம் வந்துருச்சுன்னா சந்தோஷமா சில ஆண்டுகள் வாழுவீங்க. உங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டால் சண்டை செல்லு வந்துட்டா என்ன செய்யணும்னு கேட்டார். என் குடும்பத்துல சரியில்லாத நடந்தா என் மூன்றாவது கண்ணை வெற்றி கண்ணை வைத்து எரிச்சிருவோம்.
சரி. ஏமா ஒரு குடும்பத்துல புருஷன் கோவிச்சுட்டா இப்படி கொண்டாட்டி எரித்தால் எத்தனை திருமணம் முடிக்க முடியும்? அதனால குடும்பம் உனக்கு நிலைக்காது. அதனால உன் கோபத்தை குறைக்க வேண்டும். இந்த மூன்றாவது கல்லை முக்கல் இருக்கிறது அல்லவா, அந்த வெற்றி கல்லை தானமா கொடுக்கணும். அப்பதான் உனக்கு திருமணம் முடிக்க வைக்கணும் சொல்ல. சரி. அந்த வெற்றி கல்லை எம்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு பொருத்தி அவரை எடுத்து மனம் முடிக்க வைத்தார். ஆமா சிவபெருமான். ஆமா அப்படி கடவுளாகி சிவபெருமான் சிவபெருமானை மனம் முடித்த பிறகு இந்த உருவாதா உயிரினங்கள் உற்பத்தி செய்வதற்காக பிரம்மாவை படைத்தார் விஷ்ணு. அந்த விஷ்ணு பிரம்மா சிவன் முக்கடலும் ஒன்று சேர்ந்து அவனுக்கென்று ஒரு துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவரோட படைப்பினால சரஸ்வதி அம்மனை பிரம்மா மனமுடித்தார். ஆதி லட்சுமியாக உலக மாதா என் அண்ணனாகப்பட்ட ஸ்ரீமத நாராயண மனமுடித்தார். முப்பெரும் தேவியர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த உலகத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம். அவரை திருமணம் முடித்து இந்த உலகத்தில் உற்பத்தி செய்ய ஆரம்பித்த பிறகு மரம் செடி கொடியினங்கள் பாண்டியங்கள் பறவையினங்கள் ஊறு ஜீவன் நடக்கும் ஜீவன் பாடிய பறக்கும் பறவையினர்கள் மொத்தத்தில் 84 லட்சம் ஜீவன்களை உருவாக்கி உருவாக்குவது பிரம்மா. அதுக்கு அக்பரை எடுத்து படிக்கிறது சரஸ்வதி அம்மன். அந்த குழந்தை பிறந்த உடனே சக்தி சமார்த்தி வேணும். அதை இந்த சக்தியாகப்பட்ட நான் கொடுக்கணும். அந்த குழந்தை வாலிப பருவமாகி அவருடைய குடும்ப சந்ததி வளர வேண்டும் என்பதற்காக செல்வங்கள் தேவை. ஆதி லட்சுமி மாதா அந்த செல்வத்தை கொடுத்து உதவுவது வேலை. இப்படி 3 தேவிகளும் ஒன்றாய் சேர்ந்து இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவனுடைய உடம்பில் நாங்கள் இருக்கிறோம். அதனால இந்த உலகத்தில் நடத்தி வந்தாலும் அண்ணனாக சிவபெருமானை நான் குடி கலந்து 2 குழந்தைகளுக்கு நான் தாயானேன். முந்தி பிறந்தார் விநாயகர், இரண்டாவது பிறந்தார் முருகக் கடவுள், அழகாய் ஒரு மகன், ஆணை போல் ஒரு மகன். அப்படி 2 குழந்தைகளை பெற்றாலும் கைலகிரியில நாங்கள் இருந்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் அருள்வாளித்து இருக்கின்றோம். இருந்தாலும் எம்பெருமானுக்கு சிவபெருமானோடு நான் சேர்ந்து வருகின்ற காலத்தில் என்னுடைய அதாவது திருவிளையாடல்ல அவருக்கு ஒவ்வொரு திருவிளையாடல் வந்தா என்னை பிரிவது வழக்கம். ஒவ்வொரு கோபத்துக்கும் நான் பிரிஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு கோபத்திற்கும் நான் தனியாக நின்றுக்கிறேன். ஒவ்வொரு அவருடைய அவதாரத்திற்கும் நானும் ஒரு பெண்ணாக அவதாரம் எடுத்து அதை திருமணம் முடித்துக்கிறேன். அவர் முதலாக கோபித்து சிவன் பெரிதா சக்தி பெரிதா என்று இருவருக்கும் ஒரு நாள் வாக்குவாதம் வந்துச்சு. சக்தி தான் பெரியவன் என்று, சிவன் தான் பெரியது என்றார். சக்தி இல்லையே சிவன் இல்லை என்று, சிவன் இல்லையே சக்தி இல்லை என்றார். அப்படியே ஒரு ஆம்பளை எதிர்த்து பேசுற நீ என்னுடைய இடபாகத்தை விட்டு ஒரு ஆண்டு அகன்றவிடு என்று சபித்தார். அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு புருஷனை பிரிஞ்சு ஒரு பொம்பளை தனியா வாழணுமா? அவன் படுகின்ற கஷ்டம் எவ்வளவு இருக்கும்? அதே போல நீயும் ஒரு கஷ்டப்பட வேண்டும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு சாதாரண சாபத்துக்கு போன்னு சொல்லி சொல்றீங்க. சின்ன தப்பு பண்ண அவரை கொண்டாடி வீட்டுல போவாங்கிறீங்க. ஆனா அந்த கொண்டாடி படுற துன்பம் எவ்வளவு தெரியுமா? அதனால ஆண்களும் கஷ்டப்பட வேண்டும். அதனால நான் மீண்டும் திருவாதம் அடையும் வரை எந்த ஒரு பக்தருக்கு அதாவது வரம் கொடுத்தாலும் அது படிக்காத போகும். பொய்யான வரமாக போக வேண்டும் அப்படின்னு நானும் ஜபிச்சுட்டு போயிடுவேன். அதனால அந்த நேரத்துல வருகின்ற மக்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும். அப்படி இருந்தனா முதலாக அவருடைய பாகத்தை விட்டு பிரிந்து யாருக்கு மகளாய் பிறந்து என்ன பெயரோடு பிறந்து அவர் என்ன பெயராக பிறந்தார், எப்படி அவரை மனமுடியும் முதலாக அவதாரம் என்ன தெரியுமா? Oh,
சுகத்தன்மை. அந்த இமாமாவுக்கு பார்வதி என்று பெயர் ஒரு நாள் பிறந்து அந்த எம்பெருமானாகிய ஈசன் பரமசிவனாக பிறந்திருக்கின்றார். அவரை நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று கௌரி விரதம் இருந்து 48 நாள் மண்டல பூஜை முடித்து அந்த நேரத்தில் இவர் முனிவர் போல வேடம் கொண்டு என்னை பார்க்க வந்தார். அவர் என்னை பார்க்க நான் அவரை பார்க்க இருவரும் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அப்ப இவர் ஈஸ்வராகப்பட்டவர் பரமேஸ்வரன் என்ற பெயரோடு இமயமலை பருவதம் வந்தார். நான் ஈஸ்வரியாக இருந்தேன். அதாவது இமவானுடைய மகளாய் நான் பிறந்து வளர்ந்து மீண்டும் அவரை மனம் முடித்தேன். அப்படி பரமசிவன் பார்வதி என்று அது இரண்டாவது. மீண்டும் அவருக்கு எனக்கு ஒரு நாள் சண்டை. அதுலயும் சண்டை வந்து இடமாக விட்டு போய் என்றார். அப்ப நான் யாருக்கு மகளாய் பிறந்தேன் தெரியுமா? மதுரை ஆழ்வாருடைய பாண்டிய மகாராஜனுக்கு நான் மகளாய் பிறந்தேன் மீனாட்சி அம்மனாக. அவர் சோமசுந்தர கடவுளாக இருந்து பிட்டிக்கு மண் சுமந்து என் தந்தையின் பிறம்பினால் அடியும் பெற்று இந்த உலகத்திற்கு இன்று வரை அதாவது மறையாத ஒரு இதை தேடி தந்தார். எல்லாத்துக்கும் பணமான அது என் சந்தேகப்பட்ட பாண்டிய மகாராஜன் அவர் பிட்டிக்கு மண் சுமக்கின்ற பொழுது பெரும்பால் அடிச்சது. ஆமா. அதன் பிறகு மீனாட்சியாக இருந்தனா தெரு வழியாக வீதி வழியாக நான் வருகின்ற போது மக்களுடைய குறையை பார்க்க வந்தோம். அவரை பார்த்தேன். மீண்டும் என்னை திருமணம் முடிக்க அவர் சுய உருவம் எடுத்தார். சோமசுந்தர கடவுளாக சோமசுந்தரேஸ்வரர் இந்த மீனாட்சி அம்மனை குணம் அளித்தார். அவருடைய ஒவ்வொரு திருவிளையாடலுக்கும் ஒவ்வொரு உதாரணமாக நாங்கள் பேசுவோம். இருந்தாலும் நேற்று தினம் இவருக்கு என்ன வேலை தெரியுமா? உலகில் உள்ள ஜீவராஜிக்கு எல்லாம் படி அளக்கிற சாப்பாடு. ஆமா, அது என் புருஷனுக்கு தான் வேலை. அதனால என்னை சொல்லி என்னிடத்தில் சொல்லி போயிருக்காங்க. யாருக்கும் உணவில்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக படியளந்து போயிருக்காரு. அவர் படியளந்து மாலை பொழுதுல கைலகிரி வந்து அடைவார். ஆனா கைலகிரியில் இருந்தால் வருகின்ற பக்தர்களுக்கு நான் அருள்பாலிப்பது வழக்கம். இன்று கணவர் வரும் முன்பதாக அவர் மறுவழியில மலர்களை தூவி பத்திரமா போட்டு பார்த்துருக்கணும். ஏன்னா கொஞ்சமோது மன கஷ்டமாயி போச்சுன்னா என்ன ஒரு 10 வருஷம் பிரிஞ்சு போட்டு சொல்லக்கூடாது. அதற்காக நான் கைலகிரியில என்னுடைய புருஷன் வரவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, யாராவது பக்தர்கள் என்னை தேடி வந்தால் நந்திவாக என்னை விட்டு தூதல். கருங்கல்லூர் வந்து கல்யாணம் பைத்தியக்காரா அப்படிங்கிறியா? ஐயோ அப்படியா? கொஞ்சம் கூட அடையாளமே தெரியலையே. சரி சரி. இதுக்கு எங்க அம்மா கொடுத்து சாப்பிட நேரக்கூடாது இல்ல, அதுக்காக இப்ப எப்படி தெரியுது?
ஆமாங்க ஏக பரதேசி மாதிரி தெரியுதுப்பா. அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த பார்வதி தேவி நோண்டலாமா? பார்வதி நோண்டுறியா? நோண்டலாமா? கேட்டு கறி செஞ்சு பார்வதி தாயே ரொம்ப அடே பக்தா கழுத்து கிழவனாக இருக்கின்ற நீ என்னுடைய நாமத்தை ஒரு நிமிடம் பொழுது தவறாம சொல்றிய என்னப்பா வேணும் உனக்கு? நாளைக்கு ஓத்தாயே பக்தா அம்மா யாரு பாணி? நான் ஒரு பரதேசிமா. சரி, என் பேர் ஒப்பரிசுவர். அப்படியா? சரி, இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்திருக்கிறாயே, என்ன கேட்பாவே சொல்லி தெரியாது தாயே. ஓம் தாயே. தெளிவா சொல்லு. ஓம் தாயே. அம்மா பக்தா ஒரு பெண்ணா அவர்களுக்கு கொடுத்தால் ஒரு சாபம், அது பெண்ணால் தான் முடியும். பொம்பளை சாபம் கொடுத்துட்டாப்பா. சரி, என்ன சாபம்? அது பொம்பளை வேற யாரும் இல்ல. அம்மா பெத்த மகனுக்கே ஒரு தாய் சாபம் என்றால் எவ்வளவு ஒரு பச்சை துரோகி இருப்படி. அம்மா சரிப்பா, எங்க நாடு கலியுக தேசம். சரி, எங்க
எங்க அப்பா பேரு வரதராஜன். சரி. எங்க அம்மா பேரு வரதோலு. என் பொண்டாட்டி பொண்டாட்டி. அவ பேர் பத்மாவதி. சரி, சரியான குடும்பம். நல்ல குடும்பமா இருந்தோம்மா. என்னமோ ஒரு போய். என்னப்பா உனக்கு வேணும்? என்னப்பா வருத்தம்? அம்மா, இந்த நாட்டு ஆளுநருக்கு எங்க அப்பா எனக்கு ஆசைப்பட்டாரு. சரி. ஜாதகம் பார்க்க போனோமா, ஜாதகத்தை திரும்பி உயிர் சேதம் ஆகும்னு சொன்னாங்க. ஒரு உயிர் காப்பாத்தணும்னா பல உயிர் சாகும், பல உயிர் காப்பாத்தணும்னா உயிர் சாகணும். அப்படி இருக்குது. வந்தம்மா, நானும் வந்தாரு. உன் தந்தையா நாட்டாண்டாரு. அவர் இருக்கவரே நாட்டு மக்களுக்கு அழிவு. அதனால அவர் போனா போட்டோம். நீ நன்றாக அரசாட்சி செய்யணும்னா நாட்டு மக்களுக்கு காப்பாற்றணும்னா சரி ஒப்பு கதையை முடிச்சிருந்து சொன்னாரு. வந்தோடனே கம்பெனி போட்டு தெரிவிட்டான். அப்படி பண்ணிடுமா? அப்படியா? சரி சரி இருக்கு. அப்புறம் தந்தையை கொண்டுட்டியா படுமாவே சொல்லி எங்க அம்மா அடித்தாங்க. அப்பாவே போன பிறகு அம்மா ஏன் பண்ணணும்? ஆமா, அவர் கட்ட தாலி முக்காட்சி எதுக்கு தாலி எடுத்துருவோம். அதனால அந்த தாய் மனநோக்கி எனக்கு சாபம் கொடுத்துட்டா. எப்படி எப்படி எனக்கு மகனா பிறந்து உன் கையால் நாங்கள் அழிந்து போகிறோமோ, அது போல உனக்கு ஒரு மகன் பிறப்பா, அவன் கையால் உனக்கு சாபம் அப்படியா சாபம் கொடுத்துட்டாங்க. அந்த சாபனுக்கு ஆடக்கூடாது ஆயா. அதனால தாயிட்ட சாபம் உன்னை நெருங்க கூடாது. அதற்காக தான் இப்படி வந்திருக்க. ரொம்ப இரும்பாத. சரி. ஆமா, அதனால வந்திருக்கிறாய். என்னுடைய சதையெல்லாம் எடுத்து போட்டுதியா எப்படி அறிவிப்பாரா? உன்னுடைய யாகத்தை மெச்சித்து தான் வந்து உன்னுடைய கதை கேட்டா நல்லா இருக்குமே. இவங்கெல்லாம் ஏற்கனவே கேட்டுக்கிறாங்க. தக்கப்படியான வரம் கொடுக்க வேண்டும் உனக்கு. ஆமா, அது சரி. அது இருக்கு. அப்படியானா ஒரு தாய் கொடுத்த நான் நல்லா இருக்கணும். நீங்களும் நீ நல்லா இருக்கணும். ஆமா, அந்த மாமா கூட அப்படியானா சொல்லுங்க, உனக்கு என்ன வேண்டும்? ஓ, நீ நீண்டுதான் உயிர் வாழ வேண்டும். ஆமாமா, தாய் கொடுத்த சாபம் நீங்களும். ஆமா, அவன் போய் அப்படியா? சரி. அப்படியானா உனக்கு அந்த வரத்தை நான் கொடுப்பதா எனக்கு என்ன செய்வார்? அது மட்டும் கூலி சம்பாதிக்காது. சாதாரண பக்தர்களுக்கு கேட்டவுடன் தந்து விடுவேன். நான் பரிசோதனை செய்வதற்காக தான் கேட்கிறேன். நீ ஒண்ணு போய் அப்படி சொல்லி வச்சிடாது. அப்படியா? எது வேண்டாம் தருவாயா? எனக்கு பழி வேண்டும். படித்தானே ஏமா எங்க நாட்டுல அடியாக்கு ஆடு கோழி பன்னி இது வந்து அப்படியானா மிருகமணி தருகிறேன் என்கிறார். அதுவெல்லாம் எனக்கு தேவையில்லை. வேற நம்ம வேணும். எனக்கு நரபலி வேண்டும். எப்படி? கூடு கொண்டு செவுடு கூடு கொண்டு போடுவோம். கொண்டு போட அத்தை காலத்துக்காரன் இந்த கோமாளி மாதிரி என்ன கொடுப்ப அப்படி ஒண்ணு கோலக்காரனுடைய கை போடணும். இதை போட்டு போடலாமா? ஓ, கூன் குருடு செவடு மண்டன் அதாவது மொண்டி முடவன் நோயில்ல பிள்ளைகளை உனக்கு 1000 தரேன். எனக்கு அதையெல்லாம் தேவையில்லை. நரபலி என்றால் நோயில்ல மனிதனுக்கு தேவையில்லை. இதெல்லாம் விஷமா? நம்ம வேணும். எனக்கு நீ பலி கொடுப்பதானால் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். இன்றோ நாளைய குழந்தை பிறக்கணும். அப்பேற்பட்ட நிறை மாத கர்ப்பிணியை என் பலிபீடத்துக்கு கொண்டு வந்து எனக்கு நரபலி கொடுத்தால் நீ கேட்ட வரத்தை பெறுவார். அம்மா
இன்னைக்கு நாளைக்கு குழந்தை பிறகு ஒரு நாள் 2 நாளுக்குள்ள குழந்தை பிறக்கிற நிறமாத கற்பனை. நிறைவாத கர்ப்பிணியை என் பணிப்பெடுத்தில் கொண்டு வந்து எனக்கு நரபலி கொடுத்தான். உனக்கு கேட்ட வரத்தை தருவேன். ஓய், இங்கதான் வரேன். சொல்றா. எப்படி தருவான்னு பாருங்க. ஓய், உங்க வீட்டுல யாரும் குழந்தை பக்கம் மடிக்கிறாங்கடா. இல்லைங்க, எங்க பாட்டி தான் உனக்கு இது 93. அது வெக்க வைக்கணும், ஊசி போட்டு சடை ஊசி போடணும். அம்மா அதே மாதிரி இன்று அல்லது நாளை குழந்தை பிறக்கும் கர்ப்பமுடைய மங்கை அழைத்து வந்து உன்னுடைய பலிபீடத்தில் பலி கொடுக்கிறாங்க. உண்மைதான். சத்தியமா இல்லை என்றால் இந்த காளிக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்குது தெரியாது. ஆமா. என்ன வரணும் காலிக்கு கோவம் வந்தா? என்ன வரணும்? போட்டு விடுறோம். ஏய், குமாரா வாய். அப்படியே இன்று நாளை குழந்தை பிறக்கும் தந்தை ஒரு மங்கை அழைத்து வந்து பலி கொடுக்கிறேன்னு சத்தியம். எனக்குட்டியா? ஆகட்டும். ஆகட்டும். அம்மா அப்படி பலி கொடுத்து கொடுக்கவில்லை என்றால் உன்னையே பலியாக்கி விடுவேன். போடியா. ஆமா. அம்மா ஒரு நிமிஷோட பொறுக்க மாட்டேன். நான் சாவது தான் இவ்வளவு வரணும் வாங்குறேன். ஆமா. வாழணும். வாழ்வதற்காக இருந்தால் நான் கேட்பதை கொடு. ஆகட்டும். ஓ நீ புகழ போடி அப்புறமா. ஏய் ஓய், என்னை பத்தி எனக்கு தெரியல. பின்னாடி கிண்டில் போட்டே தாங்களே அப்படின்னா. இந்த உருவத்துல பேசுறா தெரிஞ்சுக்குவா. ஓ, உலக மாதா சக்தி வர கொடுக்குமா? அதுதான் அந்த குரலை கூப்பிட்டேன். ஏண்டா நிறை மாத கர்ப்பிணி கொண்டு வந்து பலி கொடுத்தால் தான் வரம் கொடுப்பாளாம். பேர்பட்ட ஆப்போசிட் வர அந்த சக்தி. அது என்னைக்கு நாளே குழந்தை பிறக்க முடியாதுடா. இன்னைக்கு நாளைக்கே குழந்தை பிறக்கிற கற்பனை ஒரு மாசமா இருக்கிற பொம்பளைல போய் கூப்பிட்டா பலி முன்ன பண்ணா கொடுவாங்களா? இருடா. போய் சரிடா. நாராயணா நாராயணா நாம நாராயணா. சரி நித்திருங்கா. இல்லன்னா டேய் ஹாய் பண்ணிக்க. இந்த தாயை எடுத்தானா இப்படி கூட காரணம். ஆமா. இவன் தான் இவன் அப்படி போய் கொண்டு முடிச்சு வந்தான். இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்க. சரி அவன் சொல்றான்னா நாரதமாக பாத்ரூம் எடுத்து பேசுறாரு. என்ன சொல்லு சொல்லு. சொல்லுமா காத்திரல. பார்வதி தேவிக்கு நான் நிறைமாத கற்பனை பண்ண குடிக்கிறது என்று சத்தியம் இருக்கிறேன். நான் நிறைமாத கற்பனை பண்ணிக்கு எங்க தாயே போவேன், எங்கனாலா போவேன் அழுதுட்டு போறேன். ஆமா நான் வருகின்ற பொழுது மனைவியாகப்பட்டவள் 3 மாத கர்ப்பிணியாக இருந்தாள். கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆகிவிட்டது. மனைவிக்கு 10 மாதமா? சரி அவளை பலி கொடுத்தால் உன்னை தாய் கொடுத்த சாபமானது பலிதமாகாது. நாரதா உன்னை மனைவியும் பலித்து விடுவாள். உன்னை மனைவியுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் பலித்துவிடும். அதனால சாபம் பலிதமாகாது. ஓ என் மகன் கையில இருந்து அழிவு வராது. ஆமா. இது நல்ல யோசனை இருக்குது. ஆகட்டும். சென்று வா. பொண்டாட்டி நிறமாத கற்பனை மாசமா இருக்கிற அதை வெட்டணுமா? வாடா. நாரதனுடைய கண்ணை தேடி வந்தான். காரணம் என்ன தெரியுமா? உலகமெங்கு தேடி போது நிறைவாத கர்ப்பிணி பெண்ணு யார் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எமனுக்கு எதிரி கொடுக்க மாட்டாங்க. நான் எல்லாருக்கும் பொருளாதாரம் யாரு கேட்கலமா பொம்பளை குடும்பம் வெட்டுறா கொடுப்பாங்க. உன்னதான் என்ன வெட்டுவா? கொடுக்க மாட்டாங்க. அதனால 4 வார்த்தை பிரகாரம் நான் வருகின்ற வரையில் மனைவி 3 மாதம் வந்தார். 3 மாசம் அவளை இழுத்து ஒரு பலி கொடுத்து விட்டால் அவளும் தொலைந்தால் அவள் வயிற்றில் இருக்கும் சிசுவும் தொலைந்து விடும். உமா கொடுத்த சாபம் பலியாது. சாபம் என்ன? இந்த நாட்டுக்கு நீங்களே மாட்டாங்க. என்னுடைய மகன் கையில தான் அடிக்கணும் கொடுத்தா. இப்ப பொண்டாட்டியும் செத்துட்டா புலி செத்துட்டா நான் வாழ்ந்துருவேன். அவரை கண்ணு தட்டுனா இப்பவே ஆளு மேட்ச் கேட்டுட்டு போ. மனித அழைத்து வந்து இந்த சக்தி பீடத்தில் பலி கொடுக்க